பாரிஸ்ல இருக்கிற ஒரு தமிழர் வந்து பரபரப்பாக என்ற காலையிலேயே வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அப்படின்னு சொல்லிச்சுன்னா, தான் வந்து வழிகிட்டு நல்லபடியா வேலைக்கு போறதுக்கு வீட்டுக்கு வெளியில வந்தா, தனக்கு குறுக்க வந்து ஒரு கருப்பு பூனை ஒன்று போயிட்டு அப்படின்னு சொல்லியும், தனக்கு இது ஒரு மனக்குழப்பம் இல்லது இதோன்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்கிறார். உண்மையில பூனைகள் குறுக்க போனா மனிதருக்கு ஏதாவது நடக்குமான்னு கேட்டா தெரியாது. ஏன்னு சொல்லி சொன்னா, சில நேரங்கள்ல நடக்கலாம். நீங்க இந்த பழிய பூனையில போட்டுறலாம் தூக்கி ஒரு காலத்துல. பிறகு அதுவே ஒரு நம்பிக்கையாக மாறி இருக்கலாம். அதேபோல இன்னொரு விதமா நான் யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்கள் எப்படி பூனைங்களை குறுக்கால போதும் நினைக்கிறோம், அதே மாதிரி பூனையும் வந்து நினைக்கும். நாங்கள் குறுக்க போறோம், தனக்கு ஏதாவது நடக்குமோன்னு நினைச்சா என்ன நடக்கும்? அப்படியும் ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னு சொன்னா நாங்களும் பூனையை குறுக்க போறோம். அதே போல எங்களுக்கு மத்தியிலையும் பல கருப்பு பூனைகள் இருக்குது. அந்த கருப்பு பூனைகள் தான் வந்து இதுகள் எல்லாத்தையும் விட மிகப்பெரிய அபசகுனமா இருக்கிறதா, மனித குலத்துக்கே அபசகுனமா இருக்கிறது எல்லாமே மனித உருவுல இருக்கிற பல கருப்பு பூனைகள் தான். அப்ப அப்படி பார்க்க நாங்கள் இந்த சாதாரண சின்ன பூனையை வந்து அவனுக்கு பழி போட தேவையில்லை. அப்படியாச்சும் நடந்தாலும் என்ன, அது எங்கன்ற ஒரு மன இயல்பிலையும் நாங்கள் அந்த மாதிரி பயந்து கொண்டு போய்க்க நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் உண்மையிலேயே அதிகமா இருக்குது. பாவம் அந்த பூனையில பழிய போடக்கூடாது. இதுக்கு இன்னொரு சம்பவம் இருக்கு. பாரிஸ்ல வந்து பசில் என்று சொல்லி சொல்றார். செல்லக்குட்டி செல்லக்குட்டி அந்த பசல் பூனைக்கு குறுக்க போய் 2 பூனை இது வரைக்குமே பாரிஸ்ல செத்து இருக்குது. இது அவரே வந்து வீடியோலையுமே போட்டும் இருக்கிறார். மறுபடியும் என்ற வாழ்க்கையில் கருத்த பூனை. அதாவது எல்லாரும் பூனை குறுக்க போனா பயப்படுவாங்க. ஆனா பசல் குறுக்கவே 2 பூனை பாரிஸ்லயே செத்தன்னு சொல்லி வேலைக்கு போய்க்கல எனக்கு குறுக்கால போவாது. நீங்க யோசிப்பாங்க, பூனையா இல்ல பசிலா வந்து ஆபத்தானாக்கள் அப்படின்னு சொல்லி. அதாவது மனிதரா பூனையான்னு சொன்னா மனிததான் வந்து உண்மையிலேயே ஆபத்து. ஆனா அப்படின்னா நீங்க அதுல வந்து கவனமா இருங்கள். சொன்னா நாங்க எல்லாம் பூனையை பார்த்து கொண்டிருப்போம், பூனையால் ஆபத்து நினைப்போம். ஆனா பக்கத்துல எங்கள்ட மனித உறவிலேயே நிறைய ஆபத்து நாக்கள் எங்களை சுத்தி இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து தப்புறதான் பெரிய பிரச்சனை. அதை விட இன்னொரு பிரச்சனை இருக்கு. நீங்கள் பூனையை பார்த்து பூனை குறுக்க வருது விடிய காலம் வேலைக்கு போய்க்கு ஏதாவது அபசவனமா நினைக்கிற மாதிரி தான். சரி, பிரெஞ்சு ஒரு வலதுசாரி தீவிர ஆதரவாளர் இல்ல ஜோர்டன் பதல்லா மாதிரி ஆக்களும் வந்து நீங்கள் காலையில வலிக்கிட்டு போய்க்கல உங்களை பார்க்க எல்லாம் பரிசுகள்ல என்ன இது இவங்களை பார்த்தாலே எங்களுக்கு அவசரமா இருக்குன்னு நினைக்கலாம். அப்படி நினைச்சுதான் எனக்கு இந்த இந்த கடத்துக்கு பிரான்ஸ் வந்திருக்கேன்னு நினைக்கிறோம். அதனால இந்த சிந்தனைகளை வந்து நாங்கள் தான் மாத்தி கொள்ளணும். ஏன்னா இது எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு விதத்துல இருக்குது. நாங்க பூனையை பார்த்து இப்படி யோசிக்கிறோம், அவன் எங்களை பார்த்து யோசிக்கிறா, அவ்வளவுதான் வித்தியாசம். சிந்தனைகளை மாத்தினாத்தான் வந்து உலகம் வந்து மாறும். இது சம்பந்தப்பட்ட உங்கள்கிட்ட கருத்துக்கள் தான் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.